ஏண்டி சாத்ரி, எப்படி உனக்கு கல்யாணம்? ஓடி, அவளுக்கு என்னடி மடியில மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்காரு. ஏண்டி காவேரி, சாவித்ரி பட்டணத்து மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இந்த பட்டிக்காட்டையே மறந்துடுவா இல்ல? ஆமா 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 ஆமா. ஏண்டி சாத்ரி, உங்க அத்தா எப்படி இருப்பாரு? மக்காட்டு இருப்பாரு. இல்லடி, ஜோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசிக்கிட்டு வேற மாதிரி இருப்பார். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். மனசுல இருக்கிற ஆசை அவளை அறியாமே வெளி வந்துருச்சுடி. அருமை மைத்துனர் திரு கோதண்டம் அவர்களுக்கு பாலசுந்தரம் எழுதி கொண்டது. இப்பவும் எனது குமாரன் கணபதி கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டான். கேட்டியா? இறைவன் அருளால் அவன் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டான். கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டான். என்னங்க அதையே திருப்பி திருப்பி படிக்கிறீங்க? நானாடி படிக்கிறேன், அந்த மடப்பயமாவும் அப்படி எழுதி இருக்கான். அப்போ ஒரு 10 வரி தள்ளித்தான் படிங்களேன். அதுவும் சரிதான். என் மகன் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டதால் பாரேண்டி சம்மதிச்சுட்டானாம்ல பீஷ்மருக்கு பிறந்த போய. சரி, நீங்களே படிச்சுட்டு விஷயத்தை சொல்லிடுங்க. கேளேண்டி கதைய. என்ன திமிரு அந்த பயலுக்கு? என்னங்க இவன் மகன் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிச்சுட்டானா, அதுக்காக நம்ம பொண்ணு அழைச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போகணுமா? எப்படி போலப்பாத்த போக்கடா பசங்க. அடே அப்பா, இதுக்கா இப்படி குதிக்கிறீங்க? என்னடி இது? என்னவா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நாம அங்க போனா என்ன, இல்ல அவங்க இங்க வந்தா என்ன? ஆமா, அவனுக்காகத்தானே நம்ம சாவித்திரி நிச்சயம் பண்ணிருக்கிறோம். ஆமா, வெறும் சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காம காலா காலத்துல காரியம் முடியறத பாருங்க. அப்ப சரி, வீட்டு தேவதை சொன்னா மாட்டேன் நான் சொல்ல முடியும். கட்டு மூட்டைய. என்னம்மா அது? ஒண்ணும் இல்லப்பா. விஷாலா, விஷாலா, ஏங்க சாத்துக்குடி பழத்துல நல்லதா பார்த்து ஒரு 50 எடுத்து வை. நம்ம தோட்டத்து பழம்னா பாலசுந்தரம் முழுசாவே முழுங்கிடுவான். ஓ, இந்நேரம் இங்கதான் இருந்தியாமா? ஆமாம்மா. சரி, உன் துணிமணி எல்லாம் எடுத்து வைப்பா. அம்மா, அப்படியே பத்மினியும் பார்க்கணும்மா, ரொம்ப நாளாச்சு. மதுரையில தான் இருக்க போற, பார்த்துக்கிட்டே இரு. இந்த வருஷம் சாத்துக்குடி ரொம்ப பிரமாதம். தேனாட்டம் இருக்குது போ. அப்போ இந்த தை மாசத்துலயும் முகூர்த்தம் வச்சுக்கோமா? சரி அண்ணா, மேல போவோமா? ஏன் துறை கீழே இறங்கி வர மாட்டாங்களே? அட சரிதான் வாப்பா, நீ ஒரு விதண்டாவாதக்காரன். ஏன்பா கோதண்டா, இந்த வருஷம் கரும்பு நல்ல விளைச்சல் தானே? பரவாயில்ல. நீ எப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். வாங்க மாமா. ஆமாப்பா, உட்காரு கோதண்டா, உட்காருப்பா. அம்பலம் கோதண்டா, இவனை தெரியுதா உனக்கு? தெரியலையே. அட என்னப்பா, என் தங்கச்சி மகன். நம்ம காமாட்சி மகனா? நான் திருத்தா இருக்கும் போது பார்த்தது. ஆமா, இப்ப பெருசாயிட்டான். தம்பி, இத பாரு, சாவித்திரி வந்திருக்கா. ஹலோ. கண்ட்ரி கண்ட்ரி. ஓ, அம்மா, இவங்களுக்கு காபி டிஃபன்லாம் அதெல்லாம் ஆச்சப்பா. ஆமா, என்ன எல்லாம் இப்படி திடீர்னு? ஏப்பா அம்பலம், எதுக்கும் அவன் கல்யாணத்துக்கு முந்தி ஒரு தடவை பொண்ணை பார்த்து விடுறது நல்லது இல்லையா? ஆமா ஆமா. பொண்ணா? ஆமாண்டா. என்ன ஆமாண்டா? என்ன கேட்காம யாரம்மா உன்ன இந்த ஏற்பாடுலாம் செய்ய சொன்னது? பொறுமையா பேசுடா. ஏற்பாடு பண்ணதுல என்ன தப்பு? நீதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே. ஆமா சொன்னேன், இந்த சொரூபராணிய பண்ணிக்கிறேன்னு. ஒன்னே சரியா பார்க்காம கூட ஏன்டா கடந்து ஆடுற? அவன் அழகுக்கு என்னடா குறைச்ச? ஒன்னும் குறைச்சல இல்ல. ஒரு வீச மஞ்சளும் அரைப்படி குங்குமமும் வாங்கி கொடு, அப்பிக்கட்டும், அழகா இருக்கும். அம்மா, இனிமே பெண்கள்லாம் மஞ்சளே பூசிக்க கூடாதுன்னு இந்தியாவுல ஒரு சட்டம் வரணும். ஏன்பா அம்பலம், இதெல்லாம் நல்லா இருக்கா? இல்ல, கிராமத்துல வளர்ந்த பொண்ணும் அப்படிதான் இருக்கும். வேணும்னா இவனுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்து நாகரிகப்படுத்திக்கிட்டுமே. வைரத்து கூட பட்ட தேட்டினாதான்ப்பா பளபளன்னு மின்னும். ஆமா ஆமா.
இத நாகரீகப்படுத்துறது நாய் வாழ நிமித்தின மாதிரிதான். என் படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? இவளை கூட்டிட்டு வெளியில போனா பாக்குறவங்க என் வீட்டுக்காரி நான் சொல்லுவாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அறிமுகப்படுத்தணும், 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியுமா? ஒரு கலெக்டர் வீட்டுக்கு, மினிஸ்டர் வீட்டுக்கு என் கூட வர யோகியதை உண்டா இவளுக்கு? ஆமா, இவரு கவர்னர் வீட்டு புள்ள. தினம் கலெக்டரையும் மினிஸ்டரையும் மீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அட ஏண்டா வெறும் பயம் அவனு. அம்மா, அவமானம் அவமானம். உன் பிள்ளையினுடைய மதிப்பை குறைச்சி எடை போட்டிருக்க நீ. இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே உன் பிள்ளை பெரிய அறிவாளின்னு பேர் வாங்க போறான். அம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த அவலட்சணம் பிடிச்ச அநாகரிகத்தை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பாத்தியாடி, நாகரிகத்துல பிறந்து வளர்ந்த இந்த நாய் வீட்டுக்கு போக கூடாதுன்னு கேட்டியா நீ? இங்க யாரும் நாயம் இல்ல, பூனையும் இல்ல. பேசுன பல்ல உடைச்சிருவேன். நானும் பொறுத்து பார்த்தேன். கடலாசி எழுதி வரவழைச்சிட்டு கிண்டலா பண்றீங்க சுண்டக்கா பசங்களா? என் பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் பேச என்ன தைரியம் தான் உனக்கு? என்ன இதெல்லாம் மரியாதை இல்லாம? மரியாதை பண்ண தாண்டா போறேன் நாகரிக கழுத. இன்னைக்கு உன் கால கையை முடிச்சு உனக்கு மரியாதை பண்ணலன்னா பேரை மாத்தி வச்சிருக்கேன். இறப்ப கோதண்டா, என்ன நீ கூட சின்ன பிள்ளை? அரசு கோதானு சொல்லாத பிள்ளைய பட்டுட்டான். நேற்று பிறந்த பய என்ன தூரி இவனுக்கு. ஏண்டாடா என்னங்க நீங்க பெரியவங்க? ஏன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சின்னவங்களா தெரிஞ்சுதுங்களா? மன்னிச்சுக்க. உதவிட தெரிஞ்ச உடனே மன்னிப்பா கேக்குறீங்க? ஆமா. அப்பா, நாகரீகம் தெரிஞ்சவங்க நடந்துக்கிற முறை இதுதான். நமக்கு அந்த நாகரீகம் தெரியாது. வாங்க போகலாம். தெரிஞ்சுதாடா தீவட்டி? நாகரீகம் எங்க இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்க. பாடி போகலாம். தேங்க்ஸ். ஒரு காலம் போடு. சார், ஒரு 3 ரூபா தரீங்களா? ஏமா நம்ம கோதண்டமா? ஆமாப்பா. என்னடா கோதண்டம்? அடடே, ஆனந்தரங்கமா? சாவித்ரி, பத்மினி, எப்படா வந்த? காலையில தாப்பா வந்தேன். காலையில வந்தவன் வீட்டு பக்கமே வரலையே. அதுக்கு என்னப்பா, இன்னொரு சமயம் வந்தா வரேன். போடா பைத்தியக்காரா, மதுரைக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராம போறதாவது. சரி சரி வா, வாங்கம்மா. கொஞ்சம் பொறு, வந்துட்டேன். வண்டியில ஏறுங்கம்மா. சொல்லம்பா அம்பலம், நிக்கிறிய மர மாதிரி. பொண்ணை பிடிக்கலன்னா அது சொல்ற முறை இதுதானா? உனக்கு புத்திக்கிட்டே இருக்கா? இதான் படிச்ச லட்சணமா இல்ல இதான் நாகரிகமான்னு கேக்குறேன். ஏன்பா நான் தான் கேக்குறேன், நாகரிகம்னா என்ன அர்த்தம்? கரெக்டா குடிக்க போறான். பொண்ணு ஏதோ குடுத்தனத்துக்கு பொருத்தமா இருக்கணும், வாய்க்கு ருச்சியா சமைக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அப்படிதான் என்ன அவ பாக்குறதுக்கு விகாரமாவா இருக்கா? இல்ல, அழகு அப்படியே சொட்டுது. பேசாம இருடா, கபோதி பயமவனே. ஆமாடா. மகா அழக கண்டுட்டோம் மாதிரி பேசுறான். ஏன்பா இவன் அந்த பொண்ணை பார்த்து இப்படி பேசுறானே, இவன் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு வர்ற போது இவன் பார்த்திருந்தான்னா என்ன சொல்லியிருப்பான்? வேண்டாம் தான் சொல்லிருப்பேன். அம்மாளா இருந்தா யாரா இருந்தா? இங்க பாரு, ஏதாவது பேசிட்டு இருந்தேன் அப்புறம் பொண்ணாத கோவம் எனக்கு. இதுவே எங்க அண்ணன் இல்லாம 3வது மனுஷனா இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? எலும்பு உடைச்சு கையில கொடுத்திருப்பான். அந்த மனுஷன் பிடிச்ச பிடிக்கல, இன்னும் என் சர்வநாடியின் தகுதி இழப்பம் போடுது. நிஜமாவா? கொஞ்ச நேரத்துல என்ன நான் பேசி போட்டான். பாவம், அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபடும். என் மனசு என்ன பாடுபட்டது தெரியுமா? அழாது சாவித்ரி, அழாது. உட்காருமா. பேச்சில நாகரிகம், நடத்தையில அநாகரிகம். என்னமோ இங்கிலாந்துல பிறந்து அமெரிக்காவில படிச்சு பாரிஸ்ல வளர்ந்ததாகத்தான் நினைச்சுக்கிறது. காட்டு மிராண்டி. சே, அப்புறம் அப்படியெல்லாம் சொல்லாத பத்மினி. சாவித்ரி, உண்மை சொல்லு. அந்த கணபதியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ விரும்புறியா? என்ன, அந்த அகம்பாவியா? ஏன்
எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவர் தான் என்னுடைய புருஷன் எங்க அம்மா சொல்லி வந்தாங்க. அதுல இருந்து அவரையே மணவாளனாக மனசுல தீர்மானம் பண்ணிட்டியாக்கும். கவலைப்படாது சாவித்ரி, எப்படியும் அந்த சத்தியவானையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல என் ஒரு பக்கத்து நீட்டை எடுத்துக்கிறேன். ஆனந்தம் சொல்றத கேளு. அங்க போட்டது போட்டபடியே வந்திருக்கோம். நாங்க இன்னைக்கு அவசியம் ஊருக்கு போய் ஆகணும். அப்பா, சாவித்திரி கொஞ்சனா நம்மோட இருக்கட்டுமேப்பா. ரொம்ப சரி. இப்ப வேண்டாம்மா, இன்னொரு சமயம் வந்தா 10 நாளைக்கு தங்கிட்டு வரட்டுமே. முட்டாள் மகா பொண்ணா பெற்றுதான் இவன். இப்போ அனுப்ப முடியாதுடா. அவரை நானே கட்டிக்க போறேன். என்ன சொல்றேன்? மணியான யோஜனை ஜமா. இப்ப 60க்கு மேலதானே வாலிபமே பிறக்குதான். அப்படியே செய்யுங்கப்பா. அந்த நாகரிக பைத்தியத்தை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான ஏற்பாடு. என்ன சின்னம்மா? அத்தை, சாவித்திரி இங்கே இருக்கட்டும். எங்க குழந்தை ஆசைப்படுது, கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருந்துட்டு வரட்டுமே. அப்ப சரி, வண்டி எடுக்க சொல்றா. நாங்க புறப்படுறோம். சரி, போயிட்டு வரட்டாப்பா. எங்க அப்பா மாஜி பிரம்மச்சாரி. ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்டடா நீ. ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்ட. எங்க உன் காதல் படலத்தை கொஞ்சம் சொல்லு பாக்கலாம். சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு. அவள் என்னை பார்த்தாள். என் உடலிலே மின்சாரம் பாய்ந்து விட்டதடா. சிரித்தாள். என் சிந்தையை பறிகொடுத்து விட்டேன். பேசினாள். பேரின்ப வெள்ளத்திலே மூழ்கி போய்விட்டேனடா. முழு மதியை பார்க்க வேண்டாம், அவள் முகத்தை பார்த்தாலே போதும். செந்தாமரையை பார்க்க வேண்டாம், அவள் சேல்விடியை பார்த்தாலே போதும். முத்துளியை பார்க்க வேண்டாமடா முட்டாள், முருவலை பார்த்தாலே போதும். ஆமா, அயோக்கிய பையன். இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? பாடா உன்னை பேசிக்கிறேன். மாமா, மாமா, அம்பலம், அம்பலம், பாடா, அம்பலம், மாமா, இங்க வாங்க. என்னடா அது? வாங்க மாமா, ஒரு சமாச்சாரம். சீக்கிரம் வாங்க. இருடா, அயோக்கிய பையல உன்னை பேசிக்கிறேன். கேட்டீங்களா சமாச்சாரத்தை? சொல்லு. நம்ம கணபதி இருக்கானே, இருக்கானே, ஒரு அழகு ராணிய பார்த்திருக்கான். என்னடா புது வம்பு? அப்புறம் அப்புறம் என்ன? கண்டதும் காதல். அவ கழுத்துல எப்படியாவது சுருக்கம் மாற்றிடவும் ஒத்த காலால நிக்கிறான் பையன். ஏண்டாப்பா, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மனசுல வச்சிட்டு இருக்கிற பையன் முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தா நாம அனாவசியமா அந்த பொண்ணை வர சொல்லி இப்படி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டாமே. இதெல்லாம் என் கர்மம். சரி, இதையாவது விவரமா சொல்லி அழ சொல்லு. சொல்லி அழுடா. உன் உள்ளத்தை உடைத்தெறிந்த அந்த கள்ளி யாரப்பனே? இந்த ஊர் தான்டா. அட, ஊர் முக்கியம் இல்லடா, அட்ரஸ் சொல்லி தொலை. கண்ணப்ப நாயனார் தெருவு நம்பர் 20. கண்ணப்ப நாயனார் தெருவு நம்பர் 20. பத்மினி. அட நீ ஏன்பா பதற? இங்க பாரு அம்பலா, அந்த பொண்ணுக்கு ஆத்தா அப்பா இருக்காங்களா இல்ல அனாதையானு கேளப்பா. அட கேளுங்க. ஃபாரஸ்ட் ஆபீசரா இருந்தாரே ஆனந்தரங்கம் பிள்ளை, அவருடைய டாக்டர்னு சொல்லப்பா. ஓஹோ, அவர் பொண்ணா? சரிப்பா அம்பலா, இத பாரு. அட நீ என்னடா திருதுருன்னு எல்லாம் கன்றாவியா இருக்காப்பா. இத பாரு, இதுவாவது உறுதியா இருக்குமான்னு கேளப்பா. ஏன்னா பெரிய இடத்து விஷயம். கோதண்டமாவது பல்ல உடைச்சிருவேன்னு சொன்னா இந்த மனுஷன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லப்பா. அப்ப சரி, நாளைக்கு காலையில பொண்ணு பார்க்க வரலாம்னு சொல்லி அனுப்பிச்சுடலாமா? சொல்லுங்க. சரிதானு சொல்லேன்டா. சரி, நாளைக்கு காலையில எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். அதவா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 6. வாவ், பத்தனே பரிச்சையில மெட்ராஸ் பிரசன்சில கப்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா. பத்தியாடி மக்கு கப்பி அடிச்சு காரிடி. ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன்ஸ் குப்பி. थैंक यू. இந்தம்மா சாவித்ரி. ஆமா, எங்களுக்கு டின்னர் எப்போ? ஏண்டி, உனக்கு டின்னரா வேணும்? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.